Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கடா அந்த கண்ணாடி அப்படி நீங்க கேட்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து லைட் செட்டிங்ல வச்சிருக்கேன். அதனால வந்து கண்ணுல பாத்தீங்கன்னா அந்த கிளார் அடிக்குது. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கண்ணாடி. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்படி கிளார் அடிக்குதுன்னு நீங்களே பாப்பீங்க. அதனால தான் வந்து கிளாஸ் வந்து கழட்டி வச்சிட்டேன். இனிமேல் வர வீடியோஸ்ல ஒண்ணு லைட் செட்டிங் மாத்த பார்க்கணும், கொஞ்சம் வேற ஆங்கிள் வைக்க பார்க்கணும், இல்லாட்டி கண்ணாடி இல்லாம தான் பேசி ஆகணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். கம்யூனிட்டி டேப்ல வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து நெக்ஸ்ட் என்ன டுட்டோரியல் போடலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல வந்து ஒருத்தங்க கர்லி ஹேர் வந்து டிரா பண்ணி எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னால் ட்ரா பண்ண முடியல அப்போ வந்து. இப்போ வந்து நான் அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஈஸியாக வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சார்கோல் பென்சில், அப்புறம் ப்ரஷ்ஷு, அப்புறம் மோனோஜீரோ எரேசர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெட்லர் பிளாக் 8B பென்சில் 4 மெட்டீரியல் வச்சு தான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு அப்புறம் பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அவுட்லைன் போட்டேன். சைடில் உங்களுக்கு ஒரு பிக்சர் தெரியும். அந்த பிக்சரில் இருக்க ஹேரை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாஃப்ட் சார்கோல் பென்சில், கேமல் சாஃப்ட் சார்கோல் பென்சில் வச்சு ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அது என்ன டைரெக்ஷனில் போதோ அதே மாதிரி வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் லேயர் ஷேட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சார்கோல் பென்சில் தான், வேறு எந்த பென்சிலுமே நான் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாக சாஃப்ட் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெட்லர் பிளாக் 8B பென்சில், அதை வச்சு ஃபுல்லாக எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஷேடிங் மாதிரி தான் இருக்குது, அதனால் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அது போக பார்த்திங்கன்னா வெளியே அந்த ஹேருக்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. உங்களுக்கு நான் பிக்சரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் வந்து இதே பென்சில் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மோனோஜீரோ எரேசர் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து அந்த ஒயிட் கலர் ஹைலைட்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஹைலைட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து ஹைலைட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே சும்மா லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சில ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக தெரியுது. அது மாதிரி லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃபாக பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் சில ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் மாதிரியே தெரியுது. அங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸை வந்து சாஃப்ட் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஹைலைட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வந்து லைன்ஸ் மாதிரிலாம் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து லைன்ஸ் மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க ஹேர்க்குள்ளேயே சாஃப்ட் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி. காய்ஸ் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கர்லி ஹேர் ட்ராயிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்லி ஹேரை வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து சார்கோல் பென்சில் வச்சு அந்த டேரக்ஷன் பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் 8B வச்சு எங்கெல்லாம் வந்து டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக கொடுத்து மோனோஜீரோ எரேசர் வச்சு ஹைலைட்ஸில் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா என்னன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேக்ரவுண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இனி வர வீடியோஸில் நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி இனிமேல் வர வீடியோஸில் நான் வந்து கிளாஸ் போட்டு பேசலாமா கிளாஸ் போடாமே பேசிட்டேன் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன டுட்டோரியல் போடலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நல்ல ஒரு டுட்டோரியலாக நான் வந்து நீங்கள் சொல்கிறதில் நல்லதாக ஒன்று பிக் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.